வணக்கம் மக்களே. ஓகே, வெல்கம் பேக் டு எனிபடி கேன் குக். இட்ஸ் வெரி கோல்ட் மார்னிங். ஸ்வெட்டர்லாம் போட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கேரட் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அண்ட் சாதம், இதுதான் நம்மளோட குக்கிங் மெனு இன்னைக்கு. ஓகே, ஸோ இப்போ கேரட் சாம்பாருக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தாளிச்சிட்டு சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கடுகு போட்டு தாளிச்சாச்சு, வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்ச கேரட் இருக்குது, நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இது கொஞ்சம் வதக்கிட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதில் கேரட் போட்டாச்சுங்க. கேரட் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் தான். பண்ணிட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு குக்கரை மூட்டலாம். சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி. ஓகே, அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு, சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுருக்கிறோம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிட்டோம். இங்கே வெங்காயம் தக்காளி இருக்குது. கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. இந்த சாம்பார் வந்து விசில் வந்துருச்சு. ஸோ விசில் இறங்குறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே, இங்கே உலையில் அரிசியும் வச்சாச்சு. ஸோ அதுவும் இன்னொரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே, சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி எல்லாமே ஆன் டைம் போய்ட்டுருக்குது. ஹோப்ஃபுல்லி ஐல் பி ஏபிள் டு கம்ப்ளீட் இட் இன் நெக்ஸ்ட் 15-20 மினிட்ஸ். ரைட், சூப்பர். ரைட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். 2 மினிட்ஸில் நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டு வேண்டியது தான். ரைட்டுங்க. ஸோ இப்போ இதில் வெண்டைக்காய் போட்டாச்சு. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. ஓகே, ஸோ இது இந்த பிசுலாம் கொஞ்சம் போகணும். இட் ஹாஸ் டு ரெடியூஸ் லிட்டில். ஓகே, அது வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி நம்ம பேசுவோம். 2-3 டேஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நம்மளோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பேசுவோமா? ஸோ 2-3 இயர்ஸாக வந்து ரெசல்யூஷன்லாம் எடுத்துன்னு சிலதுலாம் நடக்குது, சிலதுலாம் என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் ரொம்ப காஷியஸாக எது நம்மளால் பண்ண முடியும், இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றத எடுத்து நான் ரெசல்யூஷனாக போட்டிருக்கேன். ஸோ ஒன் இஸ் டு ஹாவ் குவாலிட்டி ஃபேமிலி டைம். ஓகே, அண்ட் இன் ஆஃபீஸ் பிஹேவ் ஃபார் தி டெசிக்னேஷன். ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் பி டூயிங். அண்ட் யூடியூப் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் 250 வீடியோஸுங்க இந்த வருஷத்தில் பண்ணணும்னு முடிவு எடுத்துருக்கேன். விச் இஸ் 5 வீடியோஸ் பர் வீக். ஸோ நடுவில் எங்கெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா கூட மற்ற 2 நாளில் சாட்டர்டே சண்டேயில் காம்பன்சேட் பண்ணிடலான்ற அப்படின்னு கூட்டி கழித்து பார்த்து கணக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கணக்கு சரியாக வந்துடும். ஓகே, ஸோ தாட்ஸ் மை ரெசல்யூஷன்ஸ். ஓகே, உங்கள் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஹோப்ஃபுல்லி we all get through in our resolutions. கண்டிப்பாக 2025 உங்கள் எல்லாருக்கும் அருமையான வருஷமாக அமையும். ஓகே, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரெசல்யூஷன்ஸை செஞ்சு முடிப்போம். ஓகே, ஜெய் ஹோ. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணோம். நிறைய பேர் பீப்புள் ட்ராப் ஆஃப் வித்தின் 1 வீக் 2 வீக். ஒரு குளோபல் சர்வேல என்ன சொல்லுது அப்படின்னா வித்தின் 10 to 15 days 80% ஆஃப் தி குளோபல் பாப்புலேஷன் ஹூ ஹஸ் டேக்கன் ரெசல்யூஷன் இல்லைங்களா, அவங்களாம் ட்ராப் ஆஃப் ஆகிடுவாங்களாமா. ஓகே, ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தெர் இஸ் அ கட் ஆஃப் ஆர் தெர் இஸ் அ பிரேக் பாயிண்ட் till which you definitely need to do, which is the second Friday of the first month. அதாவது ஜான்வரி 2nd Friday வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட ரெசல்யூஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா there are high chances that you will continue doing that till the end of the year. ஓகே, ஸோ take one day at a time. கஷ்டப்பட்டாவது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த வருஷம் ஃபுல்லாக அதை கண்டிப்பாக முடியும். ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட். தட்ஸ் இட் மக்களே. அருமையான குதிக்கிற கேரட் சாம்பார், சாதம் அண்ட் வெண்டைக்காய் பொரியல் இஸ் ரெடி. ஹெல்த்தி ஃபுட். ஓகே, சூப்பருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிங்கி மேடம் நாங்கள் மாடி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அங்கே ஆஃபர்ஸ். see you all tomorrow. have a good day and a good weekend. Cheers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்.
செஸ் குட் டே.